அஞ்சலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தது. அதை அப்படி சொல்லியிருந்தாலும் அதை கூட முட்டு கொடுத்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? கீழ்த்தரமான அரசியலை தொடர்ந்து விஜய் செஞ்சுட்டு வராப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக எதிர்க்கிறோம். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த சனியின முதுகுல தூக்கணும்னு இல்ல வெளியில இருந்து பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாலுமே, அதாவது விஜய் அவர்களை சந்திச்ச குடும்பங்கள் வந்து அவரு ரொம்ப நிஜமாவே வேதனையா தான் இருக்காரு. அது பார்க்கும்போது தெரியுது. எங்களாம் பார்த்த உடனே வந்து கால்ல விழுந்துட்டாரு, ரொம்ப கதறி அழுதாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க என்ன இல்லையா? சொல்றேன், காலில் விழுந்தாரு, கதறி விழுந்தாரு, ஏதாவது வீடியோ இருந்தால் காட்டுங்க. அதுதான் அந்த ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து எந்த ஒரு கேமராவும் கிடையாது. அவர் கூட யாரும் வரவும் வரல. நாங்க இருக்கோம், அவர் வராரு, மொபைல் கூட சைலண்ட்ல போட்டு திருப்பி வச்சிடுறாரு. ஸோ எந்த ஒரு ஆதாரமும், அதாவது வீடியோ காட்சிகளும் எடுக்கல. உண்மையாவே மனம் திறந்து எங்ககிட்ட ஒரு 1/2 hour பேசினாரு அப்படின்ற மாதிரி. இல்ல அவர் வந்து வெளியே வராத